ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சேரியா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நானும் நலமாக இருக்கேன், நீங்களும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க ஒரு குட்டி மினி விலாங் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு சுறுசுறுப்பாக லன்ச் ரெடி பண்ணேன். நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. நம்ம ஏரியாவும் அதாங்க, நமக்கு பிடிச்ச ஏரியாவும் அதாங்க. நம்ம அதை அழகாகவும் க்ளீனிங்காகவும் வச்சுக்கிற ஏரியாவும் அது ஒரே ஏரியா தாங்க. நம்ம கிச்சன் தாங்க. நம்ம எதை நீட்டாக வச்சுருக்கோமோ இல்லையோ, நம்ம கிச்சனை தான் நம்மளுக்கு அழகுபடுத்தி நம்ம அதை பார்த்துக்கிட்டே அந்த லன்ச் செய்யும்போது அது ஒரு தனி ஃபீல் தாங்க. ஓகே, காலையிலே லன்ச் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரைஸ் வச்சுட்டு, ரெண்டாவது இன்றைக்கி கரியானம் வைக்கலான்னு சொல்லிட்டு அதாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் கரியானம் தாங்க, கறி குழம்பு. ஸோ கரியானம் வச்சுருந்தாக்கா நம்மளுக்கு இட்லி மேட்ச் ஆகுமேன்னு சொல்லி காலை டிஃபனும் இட்லி தாங்க சுட்டிருந்தேன். ஆமாங்க. சரி, ஓகே, எல்லாமே அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு, சரி ஒரு முட்டையும் அவிச்சு தம்பிக்கு கொடுத்துட்டு ஹஸ்பண்டையும் பிள்ளையும் அமுச்சு விட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க வேலை அப்படின்ட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னால் காலையிலே எழுந்து சமைச்சிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டையும் பிள்ளையும் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற வேலையை பார்த்துட்டு ஃப்ரீ ஆகிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க கிடையாது. அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா வேலையும் சின்ன சின்ன வேலைங்களாம் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம காலையில் லன்ச் செய்யுதுன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக கொஞ்சம் வேகமாக செய்வோம். ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக செய்வோம். துடைக்கிற வேலை, பெருக்கிற வேலை, துவைக்கிற வேலை, எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுற வேலை, அதுக்கப்புறம் இருக்கிற வேலைலாம் ஒன்று ஒன்றா இருக்குங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னால் சும்மா இல்லைங்க. வேலைக்கு போகிறவங்களும் காலையிலே முடிச்சுட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டே வேலையை செய்வாங்க. ஸோ நமக்கு அப்படி கிடையாது. எல்லா வேலையும் ஒன்று ஒன்றா சின்ன சின்னதாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு அப்புறம் பிள்ளைங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வேலை கண்டினியூ ஆவாங்க. இப்படி தான் நம்மளுடைய ஒர்க் போயிட்டே இருக்கும். நம்மளுடைய ஒர்க்லாம் ஹவுஸ் ஒய்ஃபுடைய ஒர்க்லாம் நான் ஸ்டாப் ஒர்க் தாங்க. ஓகே, எனிவே நம்ம பேசிக்கிட்டே வந்தாச்சு. ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு. நைட்டு டின்னர் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தேங்காய் இல்லைங்க. ஸோ தேங்காய் இல்லாமல் சட்னி அரைக்கலாமே நானே ஐடியா பண்ணி வெங்காயம், தக்காளி, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு பொட்டுக்கடலை, உப்பு போட்டு அரைச்சி சட்னி தாளித்து பாருங்கள், செம்ம வேறு லெவலாக இருக்கும். நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். கூடவே தோசை தான் பண்ணியிருந்தேன். காலைல இட்லி சுட்டதால் நைட்டு தோசை சுட்டிருந்தேன். இது வெட்னஸ்டே எடுத்த வீடியோங்க இது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் உங்கள் கூட நான் இதை ஷேர் பண்ண முடியல. இப்போ தான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாங் முடியுது. என் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாமா? பாய்.